வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு வாரமாக ஊருக்கு போனேன், அப்புறம் ஊருக்கு வந்தேன். அப்புறம் நேற்று தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, கண்டலன்ஸுக்கு போயிட்டு வந்தேன். சரி வீடியோ போடலான்னா இருந்திருந்தாப்புல மணி 3 மணிக்கு நல்லா இருந்தால் 4 மணிக்கு அப்படியே அதிகமான காய்ச்சல் ஆகிடுச்சு. தெர்மாமீட்டரில் பார்த்தா 102 டிகிரி காட்டுது, 102. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகும். இருந்திருந்தாப்புல உடம்பு ரொம்ப பிரச்சனை போயிடுச்சு. நேற்று ட்ரீம் லோன் கொடுத்துருந்துருக்கலாம். நைட்டு உட்காந்து 8 மணிக்கெலாம் படுத்து தூங்கிட்டேன் ரிசல்ட் கொடுத்துட்டு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தான் பார்த்தா 9 பேர் நேற்று வந்திருக்காங்க. ரைட், ஓகே, என்ன பண்ணி தொலைகிறது. இந்த ஐபிஎல் டைமில் தான் குரு மாறுவார், இந்த ஐபிஎல் டைமில் தான் சனி பயிற்சி மாறுவாங்க, இந்த ஐபிஎல் டைமில் தான் ராகு கேது பயிற்சி மாறுவாங்க. எதுவுமே பாவம் அந்த பையன் கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷம் அது இல்லாமல் இன்னொரு கமிட்மெண்ட் வேறு அடுத்த வாரம் வந்திருக்கு. இப்படி கரெக்டாக என்னுடைய பீக் டைம்லேயே எல்லாமே கை வைக்குது இந்த வருஷம். ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை. மேட்ச்சு ஜெயிக்குது, ஒன் சைடாக போய் ஜெயிக்குது. கர்மாந்திரம் மேட்ச்சு ஜெயிக்குது, ஒன் சைடாக 98 பாயிண்டில் ஆரம்பிச்சது, அப்படியே போய் ஜெயிக்குது. முந்தா நேற்று மும்பை 78 ஆரம்பிச்சது, அப்படியே போய் ஜெயிக்குது. வெறி ஏறுது, டிப்ரெஷன் ஆகுது இருக்க 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 ரைட், இன்னைக்கு மேட்ச் கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும், சாரி தப்பாக சொல்லிட்டேன், இன்னைக்கு மேட்ச் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் பெங்களூரில் நடக்குது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஆர்சிபி சார்பாக ஃபில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், விராட் கோலி, தேவுட் படிக்கல், டீம் டேவிட்டு, லியாம் லிவிங்ஸ்டோன், குர்னுல் பாண்டியா, யாஸ் தயால், ஜோஸ் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார். சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக MS தோனி, சிவம் துபே, ஷேக் ரஷீது, தீபக் ஹூடா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், மதீஷா பதிரனா, நூர் அகமது, கலீல் அகமது, ஆயுஷ் மஹேத்ரே, டிவால்டு பிரெவிஸ், இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா போட்டிருக்காங்க. இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசியில் மேட்ச் ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் டைமில் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் ஓடும். மேட்ச் டைமில் 2ஆம் பாதம் பூச நட்சத்திரம் ஓடும், விருச்சக லக்கணம் வந்துடும். ஸோ மேட்ச் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்கணத்துக்கு போயிடும். ஸோ நம்ம கன்னி லக்கணத்தில் ஆரம்பித்த மேட்ச்சு இப்போ விருச்சக லக்கணத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேட்ச் முடியும் போது எக்ஸாக்டாக பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முடியுது, மகர லக்கணம் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த 2 நாள் தான், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மகர லக்கணத்துக்கு போயிடும். ரைட், ஓகே. இன்னைக்கு யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஆயுஷ் மஹேத்ரே, டிவால்டு பிரெவிஸ், குர்னுல் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஜோஸ் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார், நூர் அகமது. ஸோ இவங்கெல்லாம் சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உத்தேசமான கணிப்பு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 13 பேர் 14 பேர் கொண்ட ரிசல்ட் கொடுப்பேன். அதில் உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜில் 3 பேர் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டீம் 1-1, 1-3, 1-5 உறுதியாக ஜெயிக்கும். சில வாரத்தில் ஒரு மேட்ச் 2 மேட்ச் 1-10 வரைக்கும் உறுதியாக ஜெயிக்கும். ஸோ அதை தாண்டி 1-20, 1-50, 1-100 போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்காது. அதுவும் குறிப்பாக 49 ரூபா போட்டு 1 கோடி ரூபா போட்டால் 100% எப்பயுமே ஜெயிக்காது. ஸோ அளவாக ஆசைப்படுங்க, என்னுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாரித்து தரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா, ஆர்சிபி ஜெயிக்குமா அப்படின்ற கணிப்பு வேணும்னா திரையில் தோன்றுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. டாஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து லைனப் வரும். லைனப்னா யார் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கணிச்சு நான் ரிசல்ட்டு கொடுப்பேன். புது நம்பராக உங்கள் நம்பர் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் அனுப்பணும். நான் வீடியோ கால் பண்ணி உங்கள் ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். இது வரைக்கும் ரிசல்ட் கொடுக்குற எல்லாரோடைய டேட்டாவும் நான் ஃபோல்டர் போட்டு பக்காவாக வச்சுருக்கேன். ஒரு பேக்கப்புக்கு பென் டிரைவ்லேயும் நான் வச்சுருக்கேன். நாளை பின்ன எவனா நம்ம ரிசல்ட்டை செல் பண்ணோன்னா ஆளை ஈஸியாக பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்கு தான் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் புதுசாக வேணுன்றவங்க அப்படி பண்ணுங்கள். ஏற்கனவே நம்பர் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் டேட்டா என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், அவங்க தேவையில்லை.
டாஸ் போட்டு கரெக்டாக ஒரு 7-4 மேலே ரிசல்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு சார் எனக்கு ஜாதகம் பார்க்கணும், எனக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், உங்கள் காலத்தொட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு உயிர் எடுக்காதீங்க. ஏற்கனவே உடம்பு பூரா கத்தியாக இருக்குது. நீ ஒரு பக்கம் இருந்தாங்க சார் அப்படின்னா ஒரு குத்தாத, எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணுன்ட்டு. நீ கேட்கறதே எனக்கு கத்தியில் குத்துற மாதிரி தான் இருக்குது. என்கிட்ட கேட்காதீங்க, ஜோசியுமே கேட்காதீங்க. ஐபிஎல் முடிஞ்சு அதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சிருக்கு, அதில் கேளுங்க. இது வந்து சமையல் கட்டுனா சமையல் தான் பண்ணணும், இங்கே வந்து பாத்ரூம் போகக்கூடாது. அந்த மாதிரி இது கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தா அதில் கிரிக்கெட் மட்டும்தான். இதில் வந்து ஜோசியத்தை பற்றி பேசக்கூடாது. எப்படியாச்சும் ஒன்று ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு மேட்சில் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நம்ம சொல்ல முடியுமா? டெய்லி 2 பேர் வரானுங்க சார் நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லுன்றானுங்க. ஏன்னா எல்லா வீடியோலையுமா சொல்ல முடியும்? ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலேயும் கஷ்டம் கொடுக்குறாங்க. ஒரு பால் கூட ஃப்ரீயாக போட மாட்டேங்கிறாங்க. எல்லா பாலுமே ஸ்பின் பாலாக போடுறாங்க லைஃப்பில். ரைட், இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரீம் 11 வரும். ஓரளவு காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு செக் பண்ணி பார்த்ததுல 100 டிகிரி காட்டுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தேன் 98 97 தான் காட்டுது. ஸோ ஓரளவுக்கு ஓகே. மதியானம் சாப்பிட்டு மாத்திரை போட்டால் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரீம் 11 வரும். கண்டிப்பாக 1 to 10 வரைக்கும் 1 to 5 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த லிங்க் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்லேயே அந்த லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.